அன்புக்குரியவர்களே, வருடத்தின் கடைசி மாதத்தில் வந்திருக்கிறோம். இந்த அபிஷேகத்தின் ஆண்டில் ஆண்டவர் நிறைய தீர்க்க தரிசனங்கள் என்ன செஞ்சார் சொல்லியிருக்கிறாரு. அந்த நிறைய தீர்க்க தரிசனங்களை நிறைய பேர் பெற்றுக்கொண்டார்கள். நிறைய பேர் ஒரு சிலரால் இன்னும் பெறவே முடியல. நான் நிறைய முறை உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறது என்னன்னா, உண்மை உள்ளவர்கள், தேவனுக்காக வாழ நினைக்கிறவர்கள், தேவனுக்காக ஓட நினைக்கிறவர்கள் அவருடைய வாக்கு தத்தங்களை உரிமையாக்கி கொள்ளுகிறார்கள். விசுவசிக்காதவர்களோ நம்பிக்கை இல்லாதவர்களோ கடவுளுடைய காரியங்கள் மீது பற்று இல்லாதவர்களோ அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதுக்கு மாறாக ஆண்டவர் என்னென்னலாம் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், என்னெல்லாம் உனக்கு தருவேன் இந்த ஆண்டு சொன்னாரோ அதையெல்லாம் அவர்கள் பெற்றுக்கொள்ளவும் இல்லை. அதற்கு மாறாக சாபங்களையும் பாவங்களையும் பேய்களின் பிடியிலே மாட்டிக்கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, கடவுள் உங்களை நன்மைத்தனத்திற்கு அழைத்திருக்கிறார், நன்மையான காரியங்களுக்கு அழைத்திருக்கிறார், நல்லதை சொல்வதற்காக அழைத்திருக்கிறார், நன்மையை செய்வதற்காக அழைத்திருக்கிறார். நம்மளோ நிறைய எப்படி சொல்கிறது, போராட்டமாகவே இருக்கிறது. வாழ்க்கையில் போராட்டங்கள் 1 2 அல்ல. ஒவ்வொரு நாளும் பெரிதான காரியங்களுக்குள்ள மாட்டிக்கொள்றீங்க. முக்கியமாக உங்களோட சிந்தனையில், உங்களுடைய இருதயத்தில் வேற யாரும் உங்களுக்கு பெரிதான கேள்விகளை எழுப்ப வேண்டாம். இருதயமே எழுப்புது. கடவுளுக்கு விரோதமாக உன் சிந்தனையை சிந்திக்குது. காரணம், உனக்குள்ள இருக்கிற காரியங்கள் எப்படிப்பட்டவை என்று நீ அறியாது இருக்கிறாய். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிச்சயம் உங்களுக்கு தீர்க்கமான ஒரு காரியத்தை சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்குங்க. சோதனையில் அகப்படுகிற நீ, பிரச்சனையில இருக்கும் பொழுது கடவுளை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும். அவர் தான் உன்னை விடுதலை செய்ய முடியும். அவர் தான் அந்த சோதனைகளை உன்னை விட்டு அகற்ற முடியும். சும்மா ஊழியர்களுக்கு போன் போட்டுட்டு, பிரதர் எனக்கு இப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீ சும்மா இருந்தா என்றால், அமைதியா எப்படி சொல்ற ஜெபம் பண்ணாம இருப்படியும் அதையே சிந்தித்து கொண்டு இருப்பாய் என்றால், அந்த பிரச்சனையோ சோதனைகளோ உன்னை விட்டு அகலாது. கடவுளுக்கு முன்பதாக முழங்கால் இடணும், கைகளை உயர்த்தணும், உன் தலைக்கு மேலாக உயர்த்தி போராடணும். கடவுளிடத்துல செபிக்கணும். நிச்சயம்ங்க, அந்த போராடுகிறவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். 1 2 பேர் அல்ல, போராடுகிற அத்தனை பேரும் பெற்றுக்கொள்றத என் அனுபவத்தில், என்னுடைய கண்களில் பார்த்துருக்கிறேன். ஆனால் போராடுவதற்கு பயம், போராட மனசு இல்லை, பாவத்தை விட மனசு இல்லை, பாவ காரியங்களை விட மனசு இல்லை. அதனால தான் நீங்கள் சோதனையில் இன்னும் மாட்டிக்கொண்டு போராடிக்கொண்டே இருக்கிறீர்கள். இதோ நான் ஒரு காட்சி பார்க்கிறேன். இதோ ஒவ்வொரு தலைமையிலும், இதோ இந்த ஹால் முழுவதும் தேவனுடைய மேகம் வந்து நிற்கிறது. அந்த மேகத்திலிருந்து தீப்பொறிகள் பறந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். தேவன் நன்மை செய்ய இறங்கி வந்திருக்கிறார். உன்னுடைய குறைகளை நீக்க இறங்கி வந்திருக்கிறார். உன்னுடைய கேள்விக்குரிய அத்தனை ஆச்சரியக்குறியாய் மாற்றப் போகிறார். லபபி ஷரபிபி சக்ரபிபி ஷரத் நிக்ரபது சக்ரா லீ ஷர சர 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 சரத்து சக்ரா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. ஈஸ்வர பீகாதா ரபா ஷரதி சக்ரா லெபி ஷரதி நிகிரபதி சக்ரா. இன்னும் சோர்ந்து போகாதீங்க. இந்த 2024 சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேற இன்னும் 30 நாள் இருக்கு. லேஷதா ரபா கதா ரபா. உன்னுடைய இருதயத்தை சோர்ந்து போக விடாத. என் ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. லேஷரா ரபா கதா ரபா லேஷதா ரபா கதா ரபா ஷரதி நிகிரபதி சக்ரா. ஆண்டவர் நினைத்தால் ஒரு நொடியில உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும்.
ஜீசஸ். ரீபா காதா ரபா ஷரத் நிகிரபாது சக்ரா. சோர்ந்து போகாதீங்க. நிறைய பேர் விரத்தி இருதயத்தின் சோர்வு. ஆண்டவர் சொல்லுகிறார், என் கரம் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறது, என் கரம் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறது. நான் உன் தேவன், நான் உன்னுடைய தேவன். எதற்கு நீ பயப்படக்கூடாது. லீஷர பீக்ரா பராத்தி சக்கரத்தி சக்ரா லபவி ஷரபர பரத்தி சக்ரா. இதோ இங்கே அநேகரை பார்க்கிறேன், ஆண்களும் சரி பெண்களும் சரி. இதோ உள்ளத்தில் எதிர்காலத்தை குறிச்சின பயம். நீ எதற்கு பயப்படுகிறாய்? என் சமூகம் உனக்கு முன்பதாய் செல்லும். அவர் பின்னாடி போ. இந்த உலகத்தை குறித்து பயப்படாத, இந்த உலக மனிதர்களை குறித்து பயப்படாத, உலகத்தில் இருக்கிற எந்த காரியங்களை நினைச்சு பயப்படாத, நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம் நினைக்காத. சின்ன சின்ன உயிரினங்களை கூட ஆண்டவர் போஷித்து நடத்தி கொண்டிருக்கிறார். இதோ ஆண்டவர் அவைகளுக்கு உணவளிக்கிறார். உனக்கு உணவளிப்பார். ராபா காதா ரபா ஷரத் நிகிரபதி சக்ரா லபபி ஷரபி சக்ரா லெத்தே லேப்ரத்தி ஷரத் நிகிரபதி சக்ரா. என் ஆத்துமாவே, என் முழுவலுமே, என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். உன் இருதயத்தில் வலது கையை வை. லிபி ஷரத்தி சக்ரா. இப்போ ஒரு பரிசோதனை பண்ணு. உன்னையே நீ பரிசோதனை பண்ற. இந்த கிட்டத்தட்ட 11 மாதங்கள் முடிந்து விட்டன. 11 மாதங்கள் கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக சொன்னால் ஒரு 330 நாட்கள் முடிந்து விட்டன. 330 நாள். இதில் கடவுளுக்காக உன்னுடைய உடலையும், உன்னுடைய காரியங்களையும், உன்னுடைய முயற்சிகளையும், உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நன்மையானவைகளை செய்திருக்கிறாயா, இல்லை தீமையானவைகளை செய்திருக்கிறாயா? என்ன செய்திருக்கிறாய்? உன் வாழ்க்கையில் அதிகமாக இயேசுவை வைத்திருக்கிறாயா? முக்கியமாக இந்த வருடத்தில், இந்த 11 மாதங்களில், இல்லை உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாயா? எதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிற? மகனே, மகளே, இந்த ஆண்டு அபிஷேகத்தின் ஆண்டு. இந்த அபிஷேகத்தில் ஆண்டவர் சொன்னவைகளை எத்தனை கடைபிடித்திருக்கிறாய்? எத்தனைகளுக்கு ரெஸ்பான்சிபிள் பண்ணியிருக்கிற? உன் செவிகளை எதற்காக கொடுத்திருக்கிறாய்? நிறைய பொழுதுபோக்கு, நிறைய பாவத்தின் பேச்சு. உன் சூழ்நிலை எதை நோக்கி இருக்கிறது? என் அன்பு பிள்ளையே, ஆண்டவர்கிட்ட பேசு. ஆண்டவர் வந்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட பேசு. உன்னுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். உன் இருதயத்தின் நிறைவை கேட்டுக்கொண்டிருக்கிறார். எதனால் நிறைந்திருக்கிறதோ அதை அகற்ற, நன்மையானதை நிரப்ப வந்திருக்கிறார். லெபி ஷரா தி காதர பஷரரா லெபி ஷரத் நிக்ரபரா தைஷக்ரா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே தகப்பனே, எனக்கு நன்மை செய்தீரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே நான் எதிர்பார்த்த காரியங்களை செய்யவில்லைனாலும் கூட நன்றி சுவாமி. ஏனென்றால் என் நன்மைக்காக, என்னுடைய நன்மைக்காக அந்த காரியங்கள் எனக்கு நடக்காமல் செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லுங்க. ஜீசஸ். ராபா காதி ராபா ஷரதி நிக்ரவத்து சக்ரா. ஜீசஸ். குழப்பத்தின் ஆவிகளை பார்க்கிறேன். மகனே, மகளே, குழப்பம் எதற்கு?
குழப்பம் எங்கே இருக்கு தெரியுமா? சாத்தான் இருக்கிற இடத்துல குழப்பம் உண்டாகிறது. உன் வீட்டுக்குள்ள ஒரு குழப்பமா இருக்கா? உன்னுடைய பிஸ்னஸ்ல ஒரு குழப்பமா இருக்கா? வேலை செய்கிற இடத்துல ஒரு குழப்பமா இருக்கா? உன்னுடைய வீட்டு அக்கம் பக்கத்தில் குழப்பமா இருக்கா? இல்லை உனக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருக்கா? ஆண்டவர் சொல்லுகிறா, இந்த குழப்பத்திற்கு தீர்வை இன்னைக்கு நான் கொடுக்க போகிறேன். இன்னைக்கு நான் கொடுக்க போகிறேன். இன்னைக்கு கொடுக்க போகிறேன். என் பிள்ளைகளை நான் விடுதலை செய்ய போகிறேன். எத்தனை பேர் ஆண்டவரை அப்பா நீர் உண்மை உள்ளவர் என்று சொல்ல முடியும்? எத்தனை பேர் நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே? தகப்பனை நீ விடுவிக்க வல்லவர் நீராண்டவரே. என் குறைகளின் குற்றங்களை போக்க வல்லவர் நீராண்டவரே. என் பாவங்களை, என் துணிகரத்தை, அக்கிரமத்தை நீக்க வல்லவர் நீராண்டவரே. இன்னும் நிறைய பாவங்களை விட முடியலையா? நிறையவே காரியங்களை விட முடியலையா? கடவுளுக்கு விரோதமா இருக்கிற காரியங்களை விட முடியலையா? இப்பொழுது விட ஆண்டவர்ட்ட மன்றாடு. இப்பொழுது விடுகிறேன்னு சொல்லு. இப்ப விடுறேன்னு சொல்லு. லேபே லேலா லாலா ஷக்கா தர்ரா பாஷரத் நிகிரபாதி ஷக்ரா. பா ராஜா இயேசுவே, ரேபி காதா ராபா ஷரதி ரேபி லேகாதா ராபா ஷரரா. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். இது ஒரு சகோதரி ஆண்டவர் காண்பிக்கிறார். தன்னுடைய குடும்பத்தார் மூலமாக இதோ அந்த இருதயம் கிள்ளிக்கப்பட்டிருக்கிறது. அதில் இரத்தம் சொட்டுகிறதை நான் பார்க்கிறேன். தன்னுடைய குடும்பமே எனக்கு இவ்வளோ விரோதமாக இவ்வளோ காரியங்கள் செய்கிறது, இப்படியாக பேசுகிறார்களே என்று வேதனையோடு வந்திருக்கிற கண்ணீர் வடிக்கிற சகோதரியே, ஆண்டவர் சொல்லுகிறார், நானே அருமருந்து, நானே உனக்கு குணப்படுத்துவேன், நானே உன் பிரச்சனைகளை சரி செய்வேன். கலங்காதிரு, பயப்படாதிரு. என் அன்புக்குரியவர்களே, கடந்த 11 மாதங்களாக ஆண்டவர் நம்மளைய சிறப்பாக நடத்தியிருக்கிறார். முக்கியமாக குளோரியா மினிஸ்ட்ரியை நடத்தியிருக்கிறார். குளோரியா மினிஸ்ட்ரியில் உள்ள மக்களை நடத்தியிருக்கிறார். ஒவ்வொருவரையும் நிறைவாக நடத்தியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி, உமக்கு கோடான கோடி நன்றி. லீஷர பீக்கர பராத்தி ஷரத்து நிக்கிற பாதி சக்கரா. இதோ வாழ்வழிக்கும் ஜீவ ஊற்று நானே. என்னை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டதே கிடையாது. ஆண்டவர் இந்த வருஷமும் நம்மளை வெட்கப்படவே விடலை. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஆண்டவர் இந்த வருஷமும் நம்மளை என்ன செய்யல வெட்கப்பட விடலை. ஆண்டவர் நிறைவா நடத்தினார். ஒரு குறையும் இல்லாமல் நடத்தினார். எல்லாத்தையும் ஒரு ஆச்சரியத்தோடு நடத்தினார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆச்சரியத்தை செய்வாராக. லீஷர பீக்கரா பராத்து ஷரத்து நிக்கிற பாத்து ஷக்ரா. என் அன்புக்குரியவர்களே, கடவுள் எதற்காக மனிதனை உருவாக்கணும், எதற்காக படைக்கணும்? அவன் தனக்கு அன்பு செய்வான், தன்னை நேசிப்பான், தனக்காக எதையும் செய்வான். அதற்காக தான் ஆண்டவர் உருவாக்கினார். அதை நம்பினார். தன்னுடைய உள்ளத்துல ஆழத்துல அதை நம்பினார். ஆனா மனுஷன் அவரை மட்டும் விட்டுட்டு, அவர் என்ன நினைச்சாரோ அதை விட்டுட்டு எல்லாத்தையும் நேசிக்க ஆரம்பித்தான். எல்லாத்தையும் செய்ய நினைத்தான். எல்லாத்தையும் ஆசித்தான், எச்சித்தான், அபகரித்தான். எதை ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறாரோ அதைதான் மனிதன் என்ன செய்கிறான்? செய்து விடுகிறான். நான் எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேனோ அதையே செய்கிறேன். எதை செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை என்னால் என்ன செய்ய முடியல, செய்ய. இப்போ இங்கே இருக்கவங்களை கேட்ட எத்தனை பேர்த்துக்கு ஜெபம் பண்ண ஆசை இருக்குன்னா எல்லாரும் கை தூக்குவீங்க. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. எல்லாரும் கை தூக்குவீங்கல்ல?
ஆனால் எத்தனை பேர் பாவம் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யாருமே என்ன செய்ய மாட்டீங்க, கையை தூக்க மாட்டீங்க. ஆனால் அதிகமாக நீங்கள் செய்வது என்ன உங்களுடைய வாழ்க்கையில்? பாவமா ஜெபமா? பிரைஸ்லா, ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் விரும்பலைங்க, ஆனால் செய்கிறீங்க. காரணம், உனக்குள்ள ஓரத்தில் இருக்கிற ஆசைகளோ ஏச்சைகளோ அதன் மீது இருக்கிற ஆர்வமே அதை செய்ய வைக்கிறது. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், உனக்குள் இருக்கிற பாவமே அதை செய்ய வைக்கிறது. பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமைன்னு சொல்கிறோம். அடிமைனா எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்க. உனக்குள்ள இருந்து அதை செய்ய வைக்கும், உன்னை அறியாமலேயே செய்ய வைக்கும். என் ஆத்துமாவே, என் முழு உலகமே, என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஒருவரும் கெட்டு போகாதபடி அனைவரும் பரலோகத்தில் வந்து சேரணும், அனைவரும் மீட்கப்படணுங்கிறதா கடவுளுடைய விருப்பம், என்னுடைய விருப்பம் கூட. யாரும் நீங்கள் அழிஞ்சு போகக்கூடாது, யாரும் நீ வேதனை பண்ணக்கூடாது, யாரும் நீங்கள் கண்ணீர் வடிக்கக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி சமாதானமும் இருக்கணுங்கிறதுக்காக தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். கடவுளும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக விலை மதிக்க முடியாத அவருடைய உயிரையும் இரத்தத்தையும் நம்மளுக்காக கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை பற்றின நாலேஜ் நம்மளுக்கு இல்லை, அதற்குண்டான ஒரு பக்தி இல்லை, வைராக்கியம் இல்லை. அப்போ என்ன நடக்குது உன் வாழ்க்கையில்? என்ன நடக்குது? எனக்கு ஒன்றும் புரியலைங்க. நிறைய பார்க்குறேன். நல்லா தான் என்ன சொல்கிறோம், கடவுளை பற்றி விதைக்கின்றோம், நல்லா தான் முளைச்சி வருது முட்டு. ஆண்டவர் சொன்ன மாதிரி தான் ஒரு சில விதைகள் நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிறது, ஒரு சில விதைகளோ கற்களுக்கு இடுக்குகளுக்குள்ளே போய் விழுந்துருது, ஒரு சில விதைகளோ பாதை உரத்தில் விழுந்துருது. ஆனால் அந்த உலகம் நெருக்க 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 கடவுளை விட்டு வெளியே வந்துடுறீங்க. இந்த உலக ஆசைகள் உங்களுக்கு வர 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 கடவுளை விட்டு வெளியே வந்துடுறீங்க. ஆசையினாலும் ஏச்சையினாலும் பாதை ஓரத்தில் இருந்த விதையை போல சாத்தானால் தூக்கி எடுக்கப்படுகிறீர்கள், தூக்கிட்டு போகப்படுகிறீர்கள். ஒரு சில விதைகள் முளைக்கின்றன முளைக்கின்றன முளைக்கின்றன. ஒருத்தர் என்கிட்ட சொல்கிறார், சரி நல்லா தான் விதைக்கிறீங்க, நல்லா தான் விதைக்கிறீங்க, நல்லா தான் கடவுளை பற்றி சொல்லி கொடுக்குறீங்க, எல்லாம் ரைட்டு தான். நான் தப்பு பண்ணும்போது எனக்கு ஃபோன் போட்டு தப்பு பண்ணாத நீங்கள் சொல்லலாம்ல. பிரைஸ்லா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் உங்களுக்கு சொல்லுவார்ல, நீங்கள் அந்த நேரத்தில் அந்த செகண்டில் எனக்கு ஃபோன் போடணும், எனக்கு சொல்லணும், அலாட் பண்ணணும். எத்தனை பேருக்கு அலாட் பண்ணுறது? அலாட் பண்ணணும். நான் சொல்கிறேன், இங்கே பாருங்களேன், திருடனா பார்த்து திருந்தாவிட்டால், பாவம் செய்கிறவனா பார்த்து பாவம் செய்யக்கூடாதுன்னு எப்போ முடிவு பண்ணுறானோ அப்போ தான் அவன் பாவம் செய்ய மாட்டான். இல்லை நான் ஃபோன் போட்டால் கூட அவன் எங்கடாக்குறான் அந்த நேரத்தில் ஃபோனை போட்டுன்னு ஃபோனை வச்சுட்டு பாவத்தை செய்வான். பிரைஸ்லா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொன்று, கடவுள் மீது பயம் இல்லை. என்ன இல்லை? பயம் இல்லை. கடவுளுடைய கண்கள் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கே, கடவுளுடைய தூதர்கள் நம்ம அருகில் இருக்கிறார்களே. என்ற ஒரு சின்ன துளி பயம் இருந்திருந்தாலும் கூட, கடவுள் மீது இருக்கிற அந்த பயம் இருந்திருந்தால், ஒரு துளி அளவு இருந்திருந்தால், கண்டிப்பாக நிச்சயம் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீங்க. ஆனால் நம்மளை யார் பார்க்குறா? ஒரு 4 ரூம் செவுத்துக்கு 4 செவுத்துக்குள்ளே போயிட்டா நம்மளை யாரும் பார்க்கவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், 7 கதவுகளுக்குள்ளாக நீ இருந்து என்ன செய்கிறாய் என்பதை என் கடவுளால் அறிய முடியும். ஏன்னா உனக்குள்ளே இருக்குது அந்த ஸ்பிரிட்டு, உனக்குள்ளே இருக்குது. நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு சில விஷயங்களை நான் தான் செய்கிறேன், எனக்குள்ளே இருக்கிற காரியங்கள் ஒன்றும் செய்யலைன்னு நினைக்கிறீங்க. நான் சொல்லுகிறேன், நீ நன்மை செய்தால் கடவுளுடைய ஆவிகளுக்குள்ளாக செய்கிறாய், தீமை செய்கிறாய் என்றால் அது உனக்குள்ளே இருக்கிற சாத்தான் செய்கிறது. உனக்கு சுய புத்தியோ சுய அறிவோ கிடையாது, உன்னால் யோசிக்க முடியாது, யோசிக்கிற தன்மை உனக்குள்ள இல்லை.
நான் எவ்வளவோ புரிய வச்சுட்டேன், ஆனால் சாத்தானானவன் தான் ஜெயிக்கிறான். என்னது? சாத்தான் தான் என்ன செய்கிறான்? ஜெயிக்கிறான். நிறைய பார்த்தா எப்படி சொல்கிறது, பாவமா பரிசுத்தமா என்று வரும் பொழுது கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா பாவம் தான் அதிகமாக இருக்கு. பிரைஸ்லா. இப்போ கடவுளே திடீர்னு வராருங்க, இப்போ இந்த செகண்ட் வந்துடுறாரு. பாவம் செய்கிறவங்களாம் ஒரு பக்கெட்டு வாங்க, பரிசுத்தம் செய்கிறவங்க ஒரு பக்கெட்டு வாங்கினா, இங்கே யார் பாவம் செய்கிறவங்க அதிகமாக இருப்பீங்களா, பரிசுத்தம் செய்கிறவங்க அதிகமாக இருப்பீங்களா? பிரைஸ்லா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் அதிகமாக இருப்பா? இப்போ கடவுள் யாரப்பா கூட்டிகிட்டு போகிறது? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், 2000 ஆண்டுகளுக்குள்ள வந்து கொண்டே இருக்கிறேன். என்னது? வந்து கொண்டே இருக்கிறேன். ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொன்னால், வந்தால் ஒருத்தருமே இருக்க மாட்டானே, எவனை கூட்டிகிட்டு போகிறது? எல்லாத்தையும் நரகத்துக்கு தள்ளிட வேண்டியதான். நியாய தீர்ப்பு யாருக்கு வேணும் சொல்லுங்க பார்க்கலாம்? நியாய தீர்ப்பு யாருக்கு? நியாய தீர்ப்பு யாருக்கு? யாருக்கு? பாவம் செய்கிறவங்களுக்கு தான் நியாய தீர்ப்பு. பாவம் செய்கிறவனுக்கு தான் நியாய தீர்ப்பு. பரிசுத்தமாக இருக்கிறவனுக்கு நியாய தீர்ப்பு தேவையா? தேவையில்லை, தேவையில்லை. அவன் நேரடியாக பரலோகத்துக்கு போயிடுவான். நியாய தீர்ப்புலாம் தேவையில்லை. ஆனால் இரண்டுக்கும் நடுப்பட்ட நடுவில் கடவுளுக்குள்ளே நான் இருக்கிறேன், ஆனால் நான் பாவமும் செய்வேன் அப்படின்னு இருக்கான் பாரு, அவனுக்கு தான் தெராசு பிடிக்கப்படும். இவன் எந்த பக்கத்து இருக்கிறான், பாவம் செய்கிறானா பரிசுத்தம் செய்கிறானா தூக்கப்படும். உன்னுடைய பாவ கணக்குள்ள புண்ணிய கணக்குகளை கூட்டி கழிச்சு பார்க்கப்படும். அவர்களுக்கு நியாயம் தீர்க்கப்படும். நன்மை செய்து அதிகமாக செய்திருக்கிறவர்களுக்கு பரலோகமும், கம்மியாக செய்தவர்களுக்கு நரகமும். அந்த நியாய தீர்ப்பில் அதிகமாக செஞ்சாங்க பரலோகம்னா என்ன? ஃபஸ்ட்டு உத்திரிக்கை ஸ்தலத்துக்கு தான் போகணும். எங்கே போகணும்? நரகத்துக்கு ஒத்த ஒரு இடம் இருக்கிறது, அது உத்திரிக்கிற ஸ்தலம். அந்த ஸ்தலத்தில் போய் நீ செய்த பாவம் இருக்கு பாரு, இங்கிட்டு அந்த பாவத்துக்கு தக்க அனுபவிக்கணும் வேதனைகளை. நரகத்தில் என்ன வேதனை இருக்கோ அதே வேதனை அங்கே இருக்கு. ஆனால் அங்கே நீ போயிட்டீன்னா பரலோகத்துக்கு போயிடலாம். பிரைஸ்லா, ஹல்லேலூயா. அந்த வேதனைகளை அனுபவிக்கணும். எப்போ ஒருத்தன் விடுதலை ஆக்கப்படுவான் என்றால், தண்டனை பெற்றதற்கு அப்புறம் தான் விடுதலை ஆக்கப்படுவான். பாவம் செய்கிறவன், குற்றம் செய்கிறவன் எப்போ விடுவிக்கப்படுவானா? தண்டனைக்கு அப்புறம் தானே விடுவிக்கப்படணும். அவன் இன்னும் தண்டனையே அனுபவிக்கவில்லை என்றால் அவன் குற்றவாளியாகத்தான் இருப்பான். அவனை பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது? அழைச்சிட்டு போக முடியாது. அப்போ அவனை ஒரு பாவ நிவர்த்தி ஸ்தலத்தில் வைத்து அவனை சுத்திகரிப்பு பண்ணி, நீங்கள் நினைக்கிற மாதிரி 1 வருஷமோ 10 வருஷமோ 20 வருஷமோ அல்ல, யுகங்கள். ஒரு யுகம் என்பது 900 ஆண்டுகள். அந்த 900 ஆண்டுகள்ங்கிறது கடவுளுக்கு ஒரு நாளை போல. அப்போ ஆண்டவர் குறிப்பிட்ட போடுவார், ஒரு 1000 யுகம் 2000 யுகம் போட்டார்னா நீ அந்த அக்னியில் வெந்து சாகணும். பார்த்துக்க, அதான் நடக்க போகுது. பிரைஸ்லா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால என் அன்புக்குரியவர்களே, ஒரு பேதைகளாக, ஒரு முட்டாள்களாக என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்காதீர்கள். உங்களை விசாரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. உங்களை நேசிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. உன்னை உருவாக்கினவர் தேவன் ஒருவர் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே உன்னை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறார் பாரு, அவர் ஒருவர் உண்டு. அதை மறந்து போகாதே. நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல, பாவம் செய்கிறவர்கள், ஆண்டவரே நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு செபிக்கணும், செபிக்கணும். என்னை விடுதலை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லணும், கதறணும். ஆனால் எதுவுமே செய்யாமல் துணிகரத்தோடு ஓடிக்கொண்டு இருக்கிற மகனே மகளே, கடவுள் நிச்சயம் ஒரு நாள் அதற்குண்டான கூலியை பெற்றுக்கொள்வீர்கள். என் ஆத்துமாவே, என் முழு உலகமே, என் ஆத்துமாவே. ஒரு சிலரை பார்க்குறேன், கடவுள்கிட்ட கேள்வி, கடவுளே ஏன் என்னை உருவாக்கினீர்? எதுக்காக என்னை படைச்சிங்க? என்னை எதுக்காக உருவாக்குனீங்க? கஷ்டப்படுறதுக்கா? இப்படி எல்லாரும் என்னை ஏளனம் செய்வதற்கா? எதுக்கு தான் என்னை படைச்சீர்களா என்று கேட்கிறீர்கள். 20க்கும் மேற்பட்ட
இவர்களை ஆண்டவர் சொன்னார் என்று. இப்படிப்பட்டவங்க கேட்குறீங்க, கடவுளவே கேள்வி கேட்குற அளவுக்கு நம்ம பெரிய ஆளாக ஆயிட்டோம். பிரைஸலா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிலரை பார்க்கிறேன், அவருடைய நிலையிலிருந்து கொஞ்சம் அவர்களை ஆண்டவர் உயர்த்தினாலும் கூட அவர்கள் கடவுளை விட்டு பிரிந்து போகிறார்கள். காரணம், அந்த உயர்வு அவர்கள் கண்களை மறைக்கின்றது. அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் கடவுளுடைய காரியங்களை மறக்கடிக்கின்றது. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்யறது இல்லை, அவ்வளோ எளிதாக சில ஆசீர்வாதங்களை கொடுக்கறது இல்லை. ஒரு சிலருக்கு கொடுக்குறாருன்னு சொன்னால் அவர்கள் நிலை நிற்பாங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கை கடவுளுக்கு உண்டு பண்ணதற்கு அப்புறம் தான் அது நடக்குது. ஒரு சிலருக்கு இன்னும் அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்காததுக்கு காரணம், இன்னும் கடவுளுடைய நம்பிக்கை இன்னும் முழுமை அடையலை. என் அன்புக்குரிய ஒரு நிச்சயம் சொல்கிறேன், இந்த வருஷத்தில் நான் நிறைய கற்றுக்கிட்ட விஷயம் என்ன தெரியுமா? புலம்பல்கள் இருக்கும் பொழுது கடவுளோடு இருந்து கொண்டே இருக்கிறோம். புலம்பல்கள் நின்ற பிறகு கடவுளை விட்டு பிரிந்து விடுகிறோம். பிரைஸ் எல்லாம் அநேகர் அப்படிதான் பிரிந்து விட்டார்கள். அந்த புலம்பல் இல்லைன்னு வச்சுக்க, கடவுளை தேடுறதில்லை, நாடுறதில்லை, கடவுளை தொழுது கொள்றதில்லை, ஜெபம் பண்ணுறதில்லை, உபவாசம் இருக்கிறதில்லை, ஊழியம் பார்க்கறதில்லை, ஒரு சலிப்பு, ஒரு அசால்ட்டு. அப்போ நானா எனக்குள்ள ஒரு இது, அப்போ என் மக்கள் உண்மை கூட தான் இருக்கணும், ஒன்றாது உங்கள் கூட தான் இருக்கணும். அதுக்காக அவர்களுக்கு நீ ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை விட்டு என்ன செஞ்சிடாதீங்க, விரட்டி விட்டுறாதீங்க. இந்த உலகத்தோடு போய் அவர் குட்டி நாசமாகிறத விட உம்மோடு புலம்பிக்கிட்டே ஆவது கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கட்டும். பிரைஸலா, பிரைஸலா, பிரைஸலா. அதுக்காக நீங்கள் புலம்பிக்கிட்டே இருப்பீங்கன்னு நான் சொல்ல வரல. கடவுளுடைய உள்ளத்தில் நிலை நிற்கிற வரை, ஒரு ஸ்ட்ராங் பேஸ் மட்டம், ஒரு ஆணித்தரமான ஒரு காரியங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் வரை கொஞ்சம் போராடு, கடவுளுக்காக ஓடு, கடவுளை நம்பு, கடவுளுடைய காரியங்களை செய்யி. புத்தி இல்லாமல் மந்த நிலையில் இருக்காத, பேதையாக முட்டாளாக செயல்படாத. என் ஆண்டவருடைய உயர்த்துகிற நாள் அண்மையில் இருக்கிறது. அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். உனக்கு நன்மை இப்பொழுதே இந்த நொடியே செய்ய விரும்புகிறார். ஆனால் உன்னுடைய பின்னாட்களை அவர் அறிந்திருக்கிறார். பின்னாடி நீ என்ன செய்வ, உன் சிந்தனை எப்படி இருக்கும், நீ என்ன நிலையில் இருப்ப, அறிந்தனால அவர் யோசித்து செயல்படுகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால் கடவுளிடத்தில் நீங்கள் என்ன நேரத்துலையும், ஏன் ஆண்டவர் எனக்கு இதை அனுமதிச்சிங்க, ஏன் எனக்கு இதை கொடுக்கலன்னு சொல்லி கேட்கவே அப்படி கேட்டிங்கன்னா சத்தம் போடுவார். பிரைஸ் தி லார்ட். கோபப்படுவார். என்ன செய்வார்? கோபப்படுவார். பாருங்க, ரோமையர் 9ஆம் அதிகாரம் 14 21 முடிய வாசிங்க. இப்படி இருக்க நாம் என்ன சொல்வது? கடவுளிடம் அநீதியுண்டோ? ஒரு காலும் இல்லை. கடவுளிடம் அநீதி உண்டோ? கடவுளிடம் அநீதி உண்டோ? ஒரு காலமும் இல்லை. கடவுள்கிட்ட அநீதி இருக்கா? இல்லவே இல்லை. அநீதி இருக்கா? இல்லவே இல்லை. எப்படி சொல்றீங்க ஆண்டவரே, ஏன் இன்னும் எனக்கு செய்யவில்லை, ஏன் இன்னும் நான் எதிர்பார்த்தது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை? எப்படி கேள்வி கேட்கலாம்? நீ எப்படி கேள்வி கேட்க முடியும்? அப்போ அவரிடத்தில் அநீதி இருக்கிறதா? அநீதி இருக்கிறதா? சொல்ல இல்லவே இல்லை. இல்லவே இல்லை. இல்லவே இல்லை. இல்லவே இல்லை. ஒரு காலமும் இல்லை. ஒரு காலமும் அநீதி இல்லை. வாசிங்க. ஏனெனில் அவரே மோயிசனிடம், எவனுக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ, நல்லா கவனிக்கணும், எவனுக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ அவனுக்கு இரக்கம் காட்டுவேன். அவனுக்கு இரக்கம் காட்டுவேன். எவனுக்கு கருணை புரிய விரும்புகிறேனோ, எவனுக்கு கருணை புரிய விரும்புகிறேனோ அவனுக்கு கருணை புரிவேன் என்கிறார். ஆகவே விரும்புகிறவனாலும் அன்று, உழைக்கிறவனாலும் அன்று, இரக்கம் வைக்கும் கடவுளாலேயே எதுவும் ஆகும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, என்னால ஒன்றும் முடியாது. என்னால ஒன்றுமே முடியாது ஆண்டவரே. என்னால ஒண்ணும் முடியாது. என்னால ஒன்றுமே முடியாது ஆண்டவரே. என்னால ஒண்ணும் முடியாது ஆண்டவரே. என்னால ஒண்ணுமே முடியாது ஆண்டவரே. உன் மேல நம்பிக்கை வைக்காத.
உன் தொழில் மேலே நம்பிக்கை வைக்காத, உன்னுடைய முயற்சியின் மீது நம்பிக்கை வைக்காத, உன் செயல்பாடுகள் மீது நம்பிக்கை வைக்காத. ஆண்டவர் மீது வைக்கிற நம்பிக்கையே தகும். அதுதான் உனக்கு வெற்றியை கொண்டு வரும். வெற்றியை கொண்டு ஒரு சில பேர் பார்க்குறேன், கடவுள் சொல்கிறதையும் கேட்காம, கடவுள் சொல்லியும் கேளாமல் தங்கள் முயற்சிகள் மீது நம்பிக்கை வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சரிக்கு விழுவார்கள், சீக்கிரமாக சரிக்கு விழுவார்கள். அப்பொழுது புலம்பலும் கண்ணீரும் இன்னும் பயங்கரமாக இருக்கும், இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதனால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் வல்ல சர்வவல்லவராலே எல்லாம் ஆகும். வாசிங்க. ஏனெனில் பார்வோனுக்கு மறைநூல் கூறுவது, உன் வழியாய் என் வல்லமையை காட்டவும், உன் வழியாய் என் வல்லமையை காட்டவும், என் பெயர் மண்ணுலகெங்கும் விளங்கவுமே நான் உன்னை தோற்றுவித்தேன். பாருங்க, அந்த பார்வோனுங்கிறவரை கடவுள் தான் என்ன செஞ்சாராம்? தோற்றுவிச்சாரு. பார்வோன்னா யாரு? எகிப்திய மன்னன். எகிப்திய மன்னன், சாத்தானின் தலைவன். அவனை யார் தோற்றுவித்தாரா? கடவுள் தான் தோற்றுவித்தாரா. எதற்காக அப்படின்னா, அந்த முன்னாடி வசனத்தை பாருங்க. உன் வழியாய், உன்னுடைய வழியாய் என் வல்லமையை காட்டவும், என்னுடைய வல்லமையை காட்டவும், என் பெயர் மண்ணுலகெங்கும் விளங்கவுமே, உலகம் முழுவதும் கடவுளுடைய பெயர் மகிமைப்படவும் இந்த பார்வோனுங்கிறவனை தோற்றுவித்தார். வாசிங்க. உன்னை தோற்றுவித்தேன். ஆகவே தாம் விரும்புவது போல் ஒருவன் மேல் இரக்கம் வைக்கிறார், இன்னொருவனை அடங்கா மனத்தினன் ஆக்குகிறார். இங்க நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க ஆண்டவர் என்ன சொல்ல வராருன்னா, அவருடைய மகிமை விளங்கும்படியாக, அவருடைய பெயர் மண்ணுலகம் முழுவதும் புகழப்படும்படியாக, போற்றப்படும்படியாக அவர் பார்வோனை தோற்றுவித்து அவனை அடங்கா மனதினராய், அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினவராய் அவனை உருவாக்கிறார், செய்கிறார். இப்போ நீ ஒரு வேதனையில் இருக்கிற, நீ கஷ்டத்தில் இருக்கிற அப்படின்னு சொன்னால் நிச்சயம் அதற்குள்ளாக அந்த பார்வோனுடைய காரியங்கள் இருக்கும். கடவுள்கிட்ட வர முடியலையா, கடவுளுடைய காரியங்களை செய்ய முடியலையா, அந்த பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டு இருப்பது போல் அவன் உங்களை என்ன செய்வான்? கடினப்படுவான், உங்களை கஷ்டப்படுத்துவான். அந்த இஸ்ரேல் மக்களை எப்படி கஷ்டப்படுத்தினானோ, எப்படியெல்லாம் துன்பப்படுத்தினானோ, அதே போல் நம்மளையும் என்ன செய்வான்? கஷ்டப்படுத்துவான். பாருங்க, அதுக்கப்புறம் இஸ்ரேல் மக்கள் அந்த காட்டை விட்டு, அந்த எகிப்தை விட்டு கடந்து கானான் தேசத்தை நோக்கி போய்கொண்டிருக்கும் பொழுதும் கூட அநேகருடைய உள்ளம் கடுமையாக்கப்பட்டது. அந்த ஆவி அவர்களை ஆட்கொள்ளப்பட்டது. அவர்கள் நிறைய பேர் செத்துட்டாங்க. அந்த கானான் தேசத்துக்குள்ளே போகும் பொழுது புதிய ஜென்ரேஷன் தான் உள்ளே போனாங்க. ஏதோ ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஒருத்தர் 2 பேர் தான், எப்படி சொல்கிறது, அந்த கானான் தேசத்திற்குள்ளாக பழைய நபர்கள், அந்த எகிப்தில் கிளம்பின அந்த நபர்கள் போனாங்க. மற்ற யாருமே என்ன செய்யலை, போகலை, உள்ள நுழையலை. அத்தனை பேரும் பாலைவனத்திலே மாண்டு போனார்கள். அவர்களெல்லாம் பார்வோன் ஆவி பிடித்தவர்கள். அவருடைய இருதயம் அடங்கா மனத்தினராக, அடங்கா உள்ளத்தினராக அவர்கள் ஆக்கப்பட்டார்கள், அப்படி ஆகிக்கொண்டார்கள். ஏனென்றால் இந்த சாத்தானுடைய ஆவி. இங்கேயும் நிறைய பேர் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். துணிகரத்தோட, பயமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் கானானை காணப்போவதில்லை, அவர்கள் பரலோகத்தை அடைய போவதில்லை. அவர்கள் கடவுளுக்கு விரோதமாகவே செய்துவிட்டு கடவுளுடைய பெயரையே சொல்லிக் கொள்கிறார்கள். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, நீ எப்போதெல்லாம் பாவத்தை செய்துவிட்டு கடவுளை உள்ளே இழுக்கின்றாயோ, கடவுளுடைய பெயரை அங்கே பயன்படுத்துகிறாய், அப்போதெல்லாம் ஒவ்வொரு சாபத்தையும் கூட்டிக் கொண்டே இருக்கிறாய். அப்போதெல்லாம் உன்னுடைய தலையில் ஒரு சாபம் விழும், அப்போதெல்லாம் ஒரு சாபம் விழும். ஒரு சிலருக்கு சொல்கிறேன், அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி, ஆனால் அவர்கள் கேட்பதா இல்லை. ஏனென்றால் அவர்கள் இந்த பார்வோன் ஆவி பிடித்தவர்களாக இருக்கிறார்கள், அந்த சாத்தானுடைய ஆவிக்குள்ளாக மாற்றப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய உள்ளத்தில், அவருடைய செயல்பாடுகளில் அவர்கள் அடங்கா மனத்தினராக இருக்கிறார்கள். அவர்களை இப்பொழுதைக்கு என்ன செய்ய முடியாது, திருத்த முடியவே முடியாது. வாசிங்க. அப்படியானால் அவர் ஒருவன் மீது எவ்வாறு குற்றம் சாட்ட முடியும்? அவருடைய விருப்பத்தை யார் எதிர்க்கக்கூடும் என்று நீ கேள்வி கேட்கலாம்.
அற்ப மனிதா, அற்ப மனிதா, கடவுளுக்கு எதிர்வினா விடுக்க நீ யார்? நீ யார்? இதெல்லாம் கேள்வி கேட்க நீ யாரு? உனக்கு அந்த நிலை இல்லை, அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை. வாசிங்க. பாத்திரம் பாத்திரம் தன்னை உருவாக்கியவனிடம் ஏன் என்னை இவ்வாறு செய்தாய் என்று சொல்லுமோ? ஒரே களிமண் மொத்தையில் இருந்து மதிப்புயர்ந்த கலனையோ மதிப்பற்ற கலனையோ வனைய குயவனுக்கு அம்மண் மீது உரிமை இல்லையோ? உரிமை இல்லையோ? இப்ப கடவுளுக்கு உரிமை இல்லையா? இருக்கு. உரிமை இல்லையா? உரிமை இருக்கு. யோபு கடவுளை கேட்டார், நான் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவேன், ஏன் ஆண்டவரை இந்த துன்பத்தை எனக்கு அனுமதித்தாய் என்று கேட்பேன். அப்பதான் ஆண்டவர் போய் லேவியாத்தன்களை கூப்பிட்டு காமிக்கிறார், இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை சுத்தி காண்பிக்கிறார். இவைகளை எல்லாம் நானே உருவாக்கினேன். என்னையவே நீ கேள்வி கேட்கின்றாயா? என்னையவே கேள்வி கேட்கின்றாயா? ஆனால் யோபினோட உத்துமத்தை பார்த்து, நீதியை பார்த்து, அவர் இழந்ததை மீண்டுமாக 2 மடங்காக கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால் சோதனையில் நீங்கள் இருக்கும் பொழுது, கஷ்டத்தில் நீங்கள் இருக்கும்போது கொய்யோனை பார்த்து, ஏன் ஆண்டவரே என்னை இப்படி செய்தே, எதற்காக எனக்கு இதை அனுமதித்தீர், எனக்கு எப்படி நடந்துச்சு, என் வாழ்க்கையில் இது எப்படி நீங்கள் அனுமதிச்சிங்க அப்படிலாம் நீ கேள்வி கேட்கக்கூடாது. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, என்னுடைய காரியங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, ஒருவேளை எனக்கு வரக்கூடிய நன்மைகளுக்காக இவைகள் நடந்திருக்கலாம், செய்திருக்கலாம். அப்படிதான் நீங்கள் யோசிக்கணும். அதை விட்டுட்டு முட்டாள்கள் மாதிரி என்ன செய்யக்கூடாது, யோசிக்கக்கூடாது. ஒரு சில நேரங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, 4 வருஷம் கொரோனா எத்தனை வருஷம் இருக்கும் நம்மளுக்கு? 21, கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்கள் ஆக போகிறது. அப்பொழுது எத்தனை பேச்சுக்கள் தெரியுமா? சைமன் என்ன பாவம் செய்தாரோ இந்த நிலைக்கு ஆயிட்டாரு, கடவுளுடைய பணத்தை நிறைய அடிச்சிட்டாரு, நிறைய சாப்பிட்டாரு, அதனால தான் அவருக்கு கடவுள் இந்த தண்டனையை கொடுத்துட்டாரு. என்ன அக்கிரமம் பண்ணாருன்னு தெரியல. இன்னொன்று, பலவேறு குடும்பத்துடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கிட்டாரு, அதனால தான் இப்படி ஆயிட்டாங்க. என் அன்புக்குரியவர்களே, கடவுள் அறிவார். நியாயம் தீர்க்க போறது யாரு? ஆண்டவர் ஒருவரே. யாரு? ஆண்டவர் ஒருவரே நியாயாதிபதி. அவர் தான் நியாயம் தீர்க்க போகிறார். அவருக்கு தெரியும் எதற்காக இந்த சூழ்நிலைக்குள்ளாக அகப்பட்டேன், எதற்காக மீண்டும் ஆண்டவர் என்னை எழுப்பியிருக்கிறார் என்பதை அவர் அறிவார். இங்க பாருங்க, கொரோனா வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் என் நிலையை இன்னும் 2-3 மடங்கு பெரிதாக்கிட்டாரு. அதற்கு முன்னாடி இருந்த நிலைமையை காட்டிலும் அதற்கு பின்னாடி இருக்கிற நிலை என்னாலே கற்பனை செய்ய முடியாத நிலைக்கு ஆண்டவர் என்னை உயர்த்தி விட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்படி சொல்றது, அந்த கொரோனாவுக்கு முன்பதாக நான் செய்த காரியங்களை காட்டிலும் கடவுளுக்காக கொரோனாவுக்கு அப்புறம் நடந்த நிகழ்வுகள் தான் மறக்க முடியாத பிள்ளைகளாக இருக்க போகிறது. வரலாறு நம்மளை குறித்து பேசும். கடவுளை மகிமைப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். இன்னும் நிறைய செய்ய போறோம். இன்னும் பெரிதான காரியங்களை செய்ய போகிறார் என் ஆண்டவர். அதனால என் அன்புக்குரியவர்களே, இங்க பாருங்க, உண்மை எப்பொழுதும் மறைக்கப்படுவதில்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைவாய் இருப்பதில்லை, மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காது. அதே போலதான் உண்மை உள்ளவர்களா நீங்க இருந்தீங்கன்னா, உண்மை உள்ள பிள்ளைகளா நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க மறைக்கப்பட மாட்டீங்க. விளக்க கொளுத்தி விளக்கு தண்டு மேல் வைக்காமல் மரக்காலுக்கு அடியில் வைக்கப்படுவதில்லை. அதனால் உன்னுடைய உள்ளம், உன்னுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை யோசித்து பார். சாதாரண மனிதனை போலயே இன்னும் பேசி பேசி அப்படியே வாழப்போகிறாயா, இல்லை புதிதான காரியங்களுக்குள்ள, புதிதான எப்படி சொல்ற, வரக்கூடிய நாட்களுக்குள்ளாக ஒரு புது மனுஷனாக வாழப்போகிறாயா? இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு, வருடங்கள் கணக்கில் ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னும் ஒரு சில காரியங்கள் நடக்க மாட்டேங்குது, அற்புதம் நடக்க மாட்டேங்குது, அதிசயம் நடக்க மாட்டேங்குது. என்ன செய்ய போகிறாய்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கை மாறட்டும். கடவுளை பார்த்து ஏன் ஆண்டவர் இப்படி எனக்கு செய்தீங்கன்னா சொல்லாத. ஆண்டவர்கிட்ட நிறைய சொல்லியிருப்பார். ஆண்டவரே ஏன் ஆண்டவர் இன்னும் செய்யலைன்னு கூட கேட்க மாட்டோம். பல வருடங்களுக்கு முன்பாக சொல்லியிருப்பார் ப்ராபசி, இதை நான் உங்களுக்கு செய்ய போகிறேன்டான்னு சொல்லியிருப்பார்.
ஆனால் அதை கேட்க கூட தயங்குவோம். ஏன்னா அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில், எந்த மணி கணக்கில், எந்த செகண்டில் செய்யணுமோ அதை நேர்த்தியாக என்ன செய்வார்? செய்வார். ஏன் எனக்கு இவ்வளோ சீக்கிரம் செய்யலைன்னு சொல்லி கடவுள்கிட்ட நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கேட்க கூடாது. ஏன்னா அவர் குயவன், நம்ம களிமண். சொல்லுங்க, அவர் குயவன், நான் களிமண். சொல்லு, நான் களிமண். வாசிங்க. ஒரே களிமண் மொத்தையிலிருந்து மதிப்புயர்ந்த கலனையோ மதிப்பற்ற கலனையோ வனைய குயவனுக்கு அம்மண் மீது உரிமை இல்லையோ? பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா. இங்க பாருங்களே, ஒரு இன்னும் ஆழமா உங்களுக்கு உள்ள விதைக்கணும்னா, நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், இந்த மரத்திலிருந்து காய்ந்த இலை தரையில் கீழே விழுகிறதா இருந்தாலும் கூட கடவுளுடைய அனுமதி இல்லாமல் என்ன செய்யாதான்? விழுவதில்லை. அப்போ வாழ்க்கையில இவ்வளவு தூரம் கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், நோய்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் நடக்க மாட்டேங்குதுன்னா அது ஏதாவது ஒரு காரணங்களுக்காக அடைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன என்று புரிந்து அறிந்து ஜெபத்தில் விடுதலை எதிர்பாருங்க. கடுமையா உபவாசம் இருங்க, கடுமையா ஜெபிங்க. நிச்சயம் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். என் ஆத்துமாவே என் முழு உலகமே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல. என் அன்புக்குரியவர்கள், உங்களுடைய வாழ்க்கை எப்படி சொல் மழுங்கி போனதாக, ஒரு எப்படி சொல்ற குற்றப்படுத்துகிறதாக இருக்கிறது. அதை முற்றிலும் மாற்றி, ஒரு சிலர் சொல்லுவாங்க, உன்னால் முடியாது, அவ்வளோதான் உன்னுடைய வாழ்க்கையில், கடவுள் இன்னும் எங்கே உனக்கு நன்மை செய்ய போகிறாரு, இன்னும் எங்கே உனக்கு நல்லது நடக்க போகுது, அவ்வளோதான். அவர்களுக்கு சொல்லுகிறேன், ஒதுக்கப்பட்ட கல்லே மூளைக்கல்லாயிற்று. ஒதுக்கப்பட்ட கல்லே மூளைக்கல்லாயிற்று. இயேசு கிறிஸ்து ஒதுக்கப்பட்டார், சாபமானார், சிலுவையிலே மரித்தார். என் ஆத்துமாவே என் முழு உலகமே என் ஆத்துமாவே. ஒரு சின்ன வீடியோ கிளிப்பு பார்த்தேன். ஒருவன் இயேசுவிடம் வந்து ஆண்டவரே, நீங்கள் எவ்வளோ என்னை அன்பு செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரான். அப்பொழுது அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரு கரங்களை அகலமாக விரித்து இவ்வளவாக அப்படின்னு சொன்னார். புரியலையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுக்கப்புறம் அந்த கிளிப்பில் அந்த சிலுவையை கொண்டு வராங்க. அந்த சிலுவையில் அவர் கைகளை விரித்து தொங்கி கொண்டிருக்கிறார், உயிர் விட்டவரா நின்று கொண்டிருக்கிறார். இவ்வளவாக நான் உன்னை அன்பு செய்கிறேன் அப்படிங்கிறத அவர் சும்மா ரொம்ப தெளிவாக அதில் அந்த கிளிப்பில் பார்த்து நானே மிரட்சி ஆகிட்டேன். கடவுள் அவ்வளவாக நம்மளை அன்பு செய்கிறார், அவ்வளவாக நேசிக்கிறார். ஆமென். அன்புக்குரியவர்களே, நீங்கள் உங்களுடைய நிலையை அறிந்து ஓட கற்றுக்கங்க. நிச்சயம் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார் என் ஆண்டவர். பாருங்க, ரோமர் 10ஆம் அதிகாரம் அதே 14-21 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். ஆனால் தாங்கள் விசுவாசியாத ஒருவரை நோக்கி எவ்வாறு மன்றாடுவர்? தாங்கள் கேள்வியுறாத ஒருவரை எவ்வாறு விசுவசிப்பர்? அறிவிப்பவன் இல்லையெனில் எவ்வாறு கேள்வியுறுவர்? அனுப்பப்படாமல் எவ்வாறு அறிவிப்பர்? இதை பற்றியே நற்செய்தி அறிவிப்பவர்களின் மலரடிகள் எத்துணை அழகானவை என எழுதியுள்ளது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவர் இங்க என்ன சொல்ல வருகிறார் என்றால், இனி சாக்கு சோக்குல இடமே இல்லை. உனக்கு இன்னும் புதுசா ஒன்றும் கத்து தர்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாத்தையும் சொல்லியாச்சு, சொல்லி கொடுத்தாச்சு. நீங்கள் தான் அடுத்து எந்திரிச்சு வரணும். இன்னும் நீங்கள் ஊழியம் பார்க்கணும். இன்னும் நீங்கள் மற்றவர்களுக்கு அநேகருக்கு தேவனை பற்றி பறைசாட்டணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், யாரை விடுதலை செய்கிறீர்களோ அதே போல உங்களை நான் விடுதலை செய்வேன். யாருக்கு நீ இரக்கம் காட்டுகிறாயோ அதே போல நான் உனக்கு இரக்கம் காட்டுவேன். யாருக்கு நீ கிருபை காட்டுகிறாயோ அதே போல நான் உனக்கு கிருபை காட்டுவேன். உன்னை நானே ஏற்படுத்தினேன், நானே உன்னை உயர்த்துவேன்.
அதனால் என் அன்புக்குரியவர்களே, இனி சாக்கு சொல்ல இடமே இல்லை, விடமே இல்லை. ஏன்னா உனக்கு எல்லாமே சொல்லியாச்சு, கடவுளை பற்றி சொல்லியாச்சு. அவர் தான் மீட்பர், அவர் தான் எல்லாம், அவர் தான் உனக்கு நன்மை செய்ய முடியும், அவரால் என்று மீட்பு இல்லை அப்படிங்கிறத உனக்கு சொல்லியாச்சு. இனிமேல் கடவுளிடத்தில் நீ சாக்கு சொல்ல முடியாது. ஏனென்றால் கடவுளுடைய இறை மனிதர்களுடைய காலடிகள் எத்தனை அழகானவை. ஏன்னா அவர்களுடைய உயிர் இந்த உலகத்தில் எப்படி சொல்றது, அணுவாக கொல்லப்பட்டது, சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டது. அவருடைய ரத்தம் இந்த பூமியில விழுந்திருக்கிறது. அவர்களுடைய மிதியடிகள் கணக்கில் அடங்கா காரியங்களை செய்திருக்கின்றன. நடந்து 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 பாருங்க. ஈஸ்வர பரதீஷன், நீங்கள் நினைக்கிறீங்க சாதாரணமாக நம்மளுடைய பிள்ளைகள்லாம் நிறைய பேர்த்துக்கு சொல்லுவோம், ஊழியத்துக்கு போகும்போது செருப்பு போடாமல் போங்க, உங்களுடைய மிதி அடிகள் அந்த பகுதியில் படட்டும், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் படட்டும். காரணம் உங்களுடைய மிதி அடிகள் எல்லாம் அப்படியே எண்ணிக்கையில் அடங்க அந்த அப்படி சொல்கிறது படம் போட்டது போல இருக்கும், அது அழியவே அழியாது. கடவுள் பார்ப்பார். உனக்கு நியாய தீர்ப்பு அன்னைக்கு நீ எங்கெங்கெல்லாம் ஊழியம் பார்த்தங்கிறத கண்ணில் பார்க்கும் பொழுது அந்த மிதியடிகள் அனைத்தும் அப்படியே தெரியும். அதான் அது எத்தனை அழகானவை. ஆண்டவர் ஆபிரகாமும் சொல்கிறாரு, பாலைவனத்தை நோக்கி நீ போ, இந்த சுத்து நட. எதுக்கு ஆண்டவரே நீ இப்படி சுத்த விடுறீங்கன்னு கூட கேட்கல, போய்கிட்டே இருக்கார். ஒரு நாள் கடவுளே சொல்கிறாரு, நீ இத்தனை வருடங்களாக சுற்றி அலைந்து நடந்த பகுதி எல்லாம் உன்னுடைய சந்ததிக்கு உரிமையாக்கப்படும். உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன், உனக்கு உரிமையாக கொடுப்பேன். அவர் சந்ததிக்கு கொடுத்தா இவருக்கு கொடுத்தது மாதிரி அவர் சந்ததிக்கு கொடுக்க போகிறதுக்காக இவர் கால்நடையாக வருட கணக்கில் 1 வருடம் 2 வருடம் அல்லங்க, பல வருடங்கள் அந்த கானான் தேசத்தையே உள்ளா சுற்றிக்கு இருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் அவர்களுக்கு உரிமை சொத்தாக கொடுத்தார். அதே போலதான் உன்னுடைய காரியங்களை ஆண்டவர் நடத்துவார். உனக்கு உரிமை சொத்தாக அநேக காரியங்களை கொடுப்பார். அதற்கு உன்னுடைய பிரயாசம் வேண்டும், அதற்கு கடவுள்கிட்ட உண்மை வேண்டும். சாக்கு சொல்ல இடமே இல்லை. வாசிங்க. ஆனாலும் எல்லாருமே நற்செய்திக்கு கீழ்ப்படியவில்லை. நற்செய்திக்கு கீழ்ப்படியவில்லை. ஏனெனில் இசையாஸ், ஆண்டவரே நாங்கள் அறிவித்ததை கேட்டு எவன் விசுவாசித்தான் என்று முறையிடுகிறார். பாருங்க, நான் சொன்னதை எவன் விசுவாசித்தான், கீழ்ப்படியுஞ்சான். எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. நிறைய பேர்கிட்ட சொல்கிறேன், கீழ்ப்படுகிறதே இல்லை. இதை செய்யாதீங்கன்னு சொல்கிறோம், அப்போ தான் அதை போய் செய்கிறாரு. திருப்படியும் அதை பிரச்சனையை சரி பண்ண என்னிடத்திலே வரீங்க. இது எனக்கு புரியல. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், அதற்குள்ளே உங்களுக்கு ஆர்வம் இருக்கலாம், நீங்கள் வெற்றி அடையலாம். ஒரு சாதாரண ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், ஒரு நபர் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறாரு, அதை செய்யாதீங்கன்னு நம்ம சொல்கிறோம். இன்னும் வெயிட் பண்ணுங்க, கடவுள் உங்களுக்கு சொல்லுவாருன்னு சொல்கிறோம். அதை நீங்கள் செய்யாமல் மேற்கொண்டு உன்னுடைய முயற்சிகளை எடுத்து ஏதாவது ஒன்று செய்கிறேன்னு சொல்லி நீ செய்யும் பொழுது நிச்சயம் அதில் என்ன ஆகுது, ஒரு ட்ராப்பு, ஒரு கீழே இறக்கம், ஒரு அடி விழுகுதுன்னு வைகி, திருப்படி நம்மள்கிட்ட பிரதர் அப்படி ஆயிடுச்சுங்கும் போது நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். கடவுள்கிட்ட போய் மன்றாட முடியும், ஆண்டவரே இது மாதிரி நான் நீங்கள் சொல்லி கேட்கல, திருப்படி ஒரு தடவை உங்களை மன்னிச்சுட்டு திருப்படி ஏதாவது ஒன்று செய்யுங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்கிறதை கேளுங்க, சொல்கிறதுக்கு மேலே ஒரு படி கூட்டாதீங்க. முதல்ல கீழ்ப்படிதல் தாங்க எல்லா நன்மைகளையும் கொண்டு வரும். சாத்தான் கீழ்ப்படிதல் இல்லை, அதனால தான் விழுந்து போனான். லூசி பொருட்ட வேற ஒன்றும் இல்லை, அவன்கிட்ட கீழ்ப்படிதல் இல்லை. ஆண்டவர் முன்னாடியே எச்சரித்தார், நீ இப்படி மாறிடுவடா, நீ இப்படி இருடான்னு. அவன் அதையும் மீறி கீழ்ப்படிதல் இல்லாமல் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் விழுந்து போனான். அதே போலதான் மனிதர்களும் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் விழுந்து போகிறாங்க. கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதல் இல்லைன்னா கடவுள்கிட்ட இருக்க முடியாது, நன்மை பெற்றுக்கொள்ள முடியாது. வாசிங்க. அப்படியானால் அறிவிப்பதை கேட்பதால் தான் விசுவாசம் உண்டாகிறது என்பது தெளிவு. நாங்கள் அறிவிப்பதற்கோ கிறிஸ்துவின் வார்த்தையே ஊற்று. பாருங்க, நாங்களா எதுவும் சொல்றதில்ல அப்படின்னு சொல்றார் பவுல். சொல்றார், நானா எதுவும் சொல்றதில்ல, கிறிஸ்து எனக்குள்ள ஒரு ஊற்றாக உங்களிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறார். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற வார்த்தைகள் அத்தனையும் கிறிஸ்து எனக்குள்ளிருந்து ஒரு ஊற்றாக உங்களிடத்தில் நான் போதித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அது புரியுறது இல்லை. ஏதோ வராங்க, பேசுகிறாங்க, கேட்குறாங்க, அவ்வளோதான், மறந்துடுறது. போன மாதம்
காண்டோர் டவரில் என்ன மாசப்பிரையில் என்ன சொன்னாருன்னு ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டோம்னா அவங்களுக்கு தெரியாது, தெரியலையே. அப்போ என்ன கவனிக்கிறீங்க, என்ன கற்றுக்கிறீங்க, என்ன செய்ய போகிறீங்கிறது எனக்கு தெரியல. நிச்சய நன்மையானவைகளை இருதயத்தில் விதைக்க கற்றுக்கங்க. அது இப்போ இல்லை, சரியான நேரத்தில் அது உனக்கு கை கொடுக்கும், உன்னை வளர்த்து விடும், உன்னை பாதுகாக்கும். ஆசிங்க. ஆனால் ஒருவேளை அவர்கள் கேள்விப்படவில்லை என்று சொல்ல முடியுமோ? எப்படி சொல்ல முடியும்? ஏனெனில் அவர்கள் குரலொலி மண்ணுலகெங்கும் பரவிற்று, அவர்கள் வார்த்தை உலகின் எல்லைகள் வரை எற்றிற்று. ஆனால் இஸ்ராயேல் கண்டுபிடிக்கவில்லை என்று சொல்ல முடியுமா? முடியாது. முதற்கண் இனம் அல்லாத இனத்தின் மேல் நீங்கள் பொறாமைப்படச் செய்வேன், அறிவில்லாத மக்களை பார்த்து நீங்கள் எரிச்சல் கொள்ள செய்வேன் என்று மோயிசன் சொல்லுகிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இது எப்போ நடக்கும் அப்படின்னா நீங்கள் மரித்ததுக்கு பிற்பாடு நடக்கும். சாத்தான் உங்களை இழுத்துட்டு போவான், போகும்போது அப்போ யோசிப்பீங்க என்னான்னு, ஆண்டவரே இன்னும் எனக்கு தெளிவா நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா, அப்பயே இது போல ஒரு சூழ்நிலை எனக்கு நடக்கும் என்று தெரிந்திருந்தால் நான் இப்படி செய்திருக்க மாட்டேனே, நான் இந்த மாதிரி சூழ்நிலைக்கு அகப்பட்டிருக்க மாட்டேனே. என்னை இப்பொழுது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடும், நான் மீண்டும் உமக்காக உத்தமமாய் வாழுவேன். பல தடவை வாய்ப்பு கொடுத்தாச்சு, ஒரு தடவை 2 தடவை அல்ல, அவன் இறக்கும் வரையும் வாய்ப்பு கொடுத்தாச்சு. ஆனால் என்ன செய்யலை, அவன் மாறலை. திருப்படியும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா மாறிட போகிறான். பிரைஸ்லா, திருப்படியும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா மாறிடுவாங்க. நான் அப்படி நிறைய பேத்துக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறேன். ஆனால் மீண்டும் மீண்டும் அவர்கள் அப்படியே என்னை புண்படுத்துவார், என்னை இருதயத்தை காயப்படுத்துவார்கள். எதற்காக அவர்களிடம் சொல்கிறேன் இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி மன்னிச்சு விட்டுட்டாலும் கூட மீண்டும் அதையே செய்து நம்மளை காயப்படுத்தி புண்படுத்தி எனக்கே செய்யும் பொழுது என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு எவ்வளோ கோபம் வரும்னு பாருங்க, எவ்வளோ எரிச்சல் வரும்னு பாருங்க. ஆனால் ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார். இல்லைனா ஒவ்வொருத்தனையும் அழிச்சு போட்டுருவார். முதல்ல ஒரு விஷயத்தை இன்னும் ஆழப்படுத்துகிறேன். நீங்கள் தவறு செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக தண்டனை உண்மையான ஒரு நிலையில் கிடைக்கும். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அதனால் தவறு செய்கிறவனுக்கு தண்டனை உறுதி. என்னை கடவுள் மன்னிச்சிருவார், எனக்கு அப்படிப்பட்ட நிலைக்கெல்லாம் போக மாட்டேன் வைக்க மாட்டேன்லாம் நினைக்காத. அப்படி நீ பேசுறது நீ இல்லை, உனக்குள்ள இருக்கிற சாத்தான். பொறுக்கப்படும், பாவங்கள் பொறுக்கப்படும். எது வரைக்கும்? நீ சாகிற வரைக்கும் பொறுக்கப்படும். எப்படி பொறுக்கப்படும்னா, நீ கண்ணீர் வடித்து கடவுளுக்கு உண்மையாக, ஆண்டவரே இப்படிப்பட்ட பாவத்தை நான் இனிமேல் செய்ய மாட்டேன், இனிமேல் உமக்கு உத்தமமா நான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி உன்னுடைய இருதயத்தை கடவுள் பாத்துல ஊத்துனீன்னா ஒருவேளை மனம் இறங்கி பாவத்தை பொறுத்து, அதாவது நியாய தீர்ப்புக்கு முன்பதாக உன்னை தண்டிக்க மாட்டார், அவ்வளோதான். மற்றபடி தண்டனை உறுதி. அதை நீங்கள் நன்மையாக எடுத்துக்கொண்டு புரிந்து கொண்டு சாக்கு சொல்லாமல் நீங்கள் உண்மையாக பரிசுத்தமாக நீதியாக வாழுங்க. தினமும் செபிக்கணும். செபிக்காதவன் நல்லா தெரிஞ்சுங்க, செபிக்காதவன் பரிசுத்தமாக வாழ முடியாது, நீதியாக வாழ முடியாது. செபிக்காதவர்களை சொல்கிறேன், அவர்கள் பாவம் செய்வார்கள், அவர்கள் சோம்பேறிகள், அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் கம்பல்சரி தினமும் செபிக்கணும். மினிமம் 1 மணி நேரம். புதுசாக வந்திருக்கிறீங்களா, 1/2 மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் செபிக்கணும். அப்படி செபிக்கலைன்னா கடவுளுடைய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வராது. இன்னும் நிறைய எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கடுமையாக செபம் பண்ணுங்க, கண்டிப்பாக நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள். அப்புறம் ஒரு சிலரை பார்த்து பொறாமைப்படுவது, கடவுளுக்குள்ளே நல்லா வரக்கூடிய பிள்ளைகளை பார்த்து அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், ஒரு நேரையில் உயர்த்தி விடுறாரு, அவங்கள பார்த்து பொறாமைப்படுறது. அது பட்டு நீ என்ன செய்ய போகிற? என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. மீண்டும் உங்களுக்கு எப்படி சரி பொறாமைப்பட்டு அவனும் என்ன செய்ய போகிறான்? கீழே விழுந்துடுறான்.
அதனால் என் அன்புக்குரியவர்களே, நீங்களும் கெட்டு போகிறீர்கள், மற்றவர்களையும் கெடுத்து விடுவீர்கள். நல்லா இருக்கிறவர்களை பார்த்து இன்னும் ஆசீர்வதிங்க, அவங்க வளரட்டும். அவர்களை பார்த்து பொறாமைப்படும் பொழுது அவர்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அதனால் என் அன்புக்குரிய உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்து, தேடாதவர்கள் என்னை கண்டடைந்தார்கள், என் விருப்பத்தை அறிய என்னை நாடாதவர்களுக்கு என்னை வெளிப்படுத்தினேன் என்று இசையாஸ் கூற துணிகிறார். 21. ஆனால் இஸ்ராயலிடமிருந்து எனக்கு கீழ்ப்படியாமல் எதிர்த்து நிற்கிற மக்கள் பால் நான் நாள் முழுவதும் என் கைகளை நீட்டி அழைத்தேன் என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னு பாருங்க. என்னை பற்றி தெரியாதவர்கள், என்னை பற்றி யாருன்னே தெரியாதவர்கள் கூட எனக்கு உண்மையா இருக்கிறார்கள். அவர்களை விசுவசிக்கிறாங்க. என்னை பற்றி அறியாதவர்கள் கூட என் மீது நம்பிக்கை வைக்கிறாங்க. ஆனா என்னை பற்றி அறிந்து புரிந்த என் ஜனங்களோ, என் மக்களோ எனக்கு கீழ்ப்படிய மறுக்கிறார்கள். கீழ்ப்படிய மறுக்கிறார். ஆண்டவர் இரு கரங்களை விரித்து உங்களை அழைக்கின்றார். இரு கரங்களை அழைக்கிறார், விரித்து அழைக்கிறார். ஆனால் நீங்களோ இன்னும் கொஞ்ச நாளாக ஆண்டவரே வரேன், இன்னும் என்னுடைய தேவைகள், என்னுடைய வேலைகள், என் குடும்பங்களை எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு அப்புறமேல் என்ன செய்கிறேன், கடவுளுக்குள்ள வர விரும்புகிறேன். ஆண்டவர் உன் வீட்டாரே உனக்கு பாருங்க, உன் வீட்டாரே சத்துருன்னா எங்கே ஃபஸ்ட்டு எங்கே கை வைக்கிறான்னா பணத்தில் கை வைக்கிறான். ரெண்டாவது உறவு, ரெஸ்பான்சிபிள். இந்த மூணுக்குள்ளேயும் மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம உங்களை மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பிள்ளைகள் என்ன செய்யறதுன்னே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என் அன்புக்குரிய பிள்ளைகளே, நீங்கள் இப்படியாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு முடிவு எடுங்க. இன்னும் 30 நாள் டைம் இருக்குது. ஆண்டவர் இந்த ஆண்டு உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை இந்த 30 நாளைக்குள்ள நீ பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு என்ன செய்யணும்? கடுமையாக செபிக்கணும், கடுமையாக உபவாசம் இருக்கணும். நிறைய பேருக்கு கார்டெல்லாம் கொடுத்துருப்போம். அந்த கார்டில் இருக்கிற வாக்கு தத்துவம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைவேறி இருக்கணும். அப்படி நிறைவேறலைன்னா அதுக்கு நீயே பொறுப்பு. இந்த 30 நாளைக்குள்ளே அது நிறைவேறணும். அது 30 நாளைக்குள்ளே நிறைவேறுவதற்கு என்ன செய்யணுமோ அதை உங்களுக்கு வருகிற ஊழியர்களிடம் கேட்டு அவர்கள் சொல்கிறதை போல நீங்கள் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். அதனால் என் அன்புக்குரிய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிதான காரியங்கள் நடக்க, ஆண்டவர் பெரிய காரியங்களுக்குள்ள உங்களை கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறார். அதற்கேற்ற போல உங்களுடைய உள்ளங்களை தயார் பண்ணுங்க, உங்களுடைய சிந்தனைகளை தயார் பண்ணுங்க. நான் உன் தேவன்னு சொல்லியிருக்கிறாரு, சும்மா இல்லை. அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. இவ்வளோ பெரிய ஆள் நம்ம கூட இருக்கும் பொழுது நாம் எதுக்கு பயப்படணும்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒவ்வொரு கட்டுகளும் உடைக்கப்படுவதாக. இதோ அந்தகார சக்திகளுடைய காரியங்கள், கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. இதோ என் பிள்ளைகளை உற்று நோக்குகிறேன் ஆண்டவரே, என் பிள்ளைகளை உற்று நோக்குகிறேன் ஆண்டவரே, ஒவ்வொருடைய இருதயத்தை உற்று நோக்குகிறேன் ஆண்டவரே. ஒரு விடுதலை வேணும் சுவாமி. சொல்லு, ஆண்டவரே எனக்கு விடுதலை வேணும் சுவாமி. ஆண்டவரே எனக்கு விடுதலை வேணும் சுவாமி. எனக்கு விடுதலை வேணும்ப்பா. என் குடும்பத்துக்கு விடுதலை வேணும் சுவாமி. என்னை ஏளனமாய் பேசுவர் மத்தியில் எனக்கு விடுதலை வேண்டும் ராஜா. அநேகர் ஆண்டவரே தங்கள் உடலிலே பலவிதமான நோய்களோடு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இப்பொழுதே ஒரு சுகமளிக்கிற வல்லமையை கொடும், ஒரு சுகமளிக்கிற வல்லமையை கொடும். உம்முடைய மேக ஸ்தம்பத்திலிருந்து ஒரு வல்லமை இறங்குவதாக, உம்முடைய பிரசனம் இறங்குவதாக. உம்முடைய பிரசனம் இறங்குகிறது. நேம் ஆஃப் ஜீசஸ், நேம் ஆஃப் ஜீசஸ். ராஜா, அநேகர் கடன் பிரச்சனை, அநேக கடனால தகப்பனே பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு தீர்வை கொடுங்க.
இன்னும் இந்த 30 நாட்களுக்குள்ள ஒரு தீர்வை கொடுங்க சுவாமி, ஒரு தீர்வை கொடுங்க சுவாமி. அதற்காக ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. கடன் பட்டவர்கள் அத்தனை பேரும் கடன் கொடுக்கிறவர்களாய் மாறட்டும். ஒரு அற்புதம் நடக்கட்டும். பா ராஜா, குழந்தை வாக்கியம் இல்லாத பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, குளோரியா மினிஸ்ட்ரியில் மடையலிகள் இருக்க மாட்டாங்க, மலடிகள் இருக்க மாட்டாங்க. அதே போல் என் பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் புத்திர அந்த ஆவியை, குழந்தை பெற்றிருக்கிற அந்த ஆவியை கொடுங்க சுவாமி. அவர்கள் பலவீனங்கள் நீங்கட்டும் சுவாமி, அவர்களுடைய குறைகள் நீங்கட்டும் சுவாமி. நீர் நினைத்தால் இதோ ஆதியிலே அந்த ஆபிரகாம் சாராளுக்காக இதோ நீ கட்டளையிட்டதை போல அந்த பிள்ளை பேற்று நின்று போனதுக்கு அப்புறமா அவர்களை பிள்ளை பெற்றை கொடுத்தீரே. இதோ ஈசாக்கு என்கிற ஒரு மகனை கொடுத்தீரே. அதை நேரத்தை நினைவு கூறுகிற சுவாமி, என் பிள்ளைகளை நீங்கள் விசுவாசமாயிருங்க. குழந்தை பாக்கியத்திற்காக மன்றாடுகிறவள் விசுவாசமாயிருங்க. எப்படி சாராளானவள் இதோ கடவுள் சொன்ன வார்த்தையை கேட்டு நகைத்தாளோ, ஆண்டவர் சொன்னார், கடவுளால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, கடவுளால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு நாள் அவள் ஈசாக்கை பெற்ற பொழுது அவள் வியப்புற்றாள், ஆச்சரியப்பட்டாள். அதே போல என் அன்பு பிள்ளையை, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியம் உண்டாகும், உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியம் உண்டாகும். எனக்கு நடக்குமா என்று நினைக்காது, கண்டிப்பாக நிச்சயமாக கடவுள் நினைத்தால் நடக்கும். திருமண காரியத்திற்காக ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை பார்க்கிறேன். என் அன்பு பிள்ளையே, இந்த திருமண காரியத்தில் யாரும் அவசரப்படாதீர்கள். கடவுளோடு காத்திரு, பொறுத்துரு. நிச்சயம் சொல்கிறேன், கடவுள் நிச்சயம் உனக்கென்று ஏற்ற வரனை கூட்டி வந்து சேர்ப்பார். நீ பயப்படாதீரே. உனக்கு நல்லதொரு திருமண காரியங்கள் இந்த வருகிற ஆண்டுகளில் நடக்கும். அப்படியாக ஆசீர்வதிக்கிறேன். இன்னுமாக இதோ ஷரத் ஆண்டவர் சொல்கிறார், யாரோ ஒருத்தங்க சொத்து தகராறுல மன உளைச்சலோடு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 30 நாட்களும் உன் பிரச்சனையை நான் முடிக்கிறேன்னு சொல்லுகிறார். இந்த 30 நாட்களும் உன் பிரச்சனை முடிகிறது. ஷரத்தினிக்கிற போது சக்கரா இதுமாக என் பிள்ளைகள் என்னென்ன காரியங்கள் எல்லாம் இப்போ ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவர்கள் வாய்களை திறந்து என்னெல்லாம் சொல்லுகிறார்கள், என் ஆண்டவரே அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நேரத்தில் மன்றாடுகிறேன். பாதம் பண்ணுகின்றேன்.